ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம சாப் பண்ண வெண்டைக்காயை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் இந்த வளவளப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக இந்த மாதிரி தனியாக வதக்கி எடுத்துட்டோன்னா அந்த மாதிரி வளவளப்பு தன்மை போயிடும். வதங்கினதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போடுங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. அதை நல்லா வதங்கினோன்னா வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நீங்கள் எப்படியும் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்ததும் இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி பவுடர் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அது 1/2 டேபிள் ஸ்பூன்னா இது ஒரு மடங்கு ஜாஸ்தி போடணும். அப்போனா இதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காயில் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா அந்த மாதிரி மையாக அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அதை நல்லா கொதித்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.